எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க சொல்லுங்க. பாப்பா கையில மருதாணி வச்சு விட சொல்லியிருக்கா, வச்சு விட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாப்பா கையில மருதாணி எப்படி இருக்குன்னு. மேலெல்லாம் டொப்பி போட்டிருக்கா பாப்பா. ஐயோ அழகா இருக்கு தங்க கை. இப்பதான் இப்படி அழிச்சு விட்டா போட்டு. சரி என்ன சமையல் பார்க்கலாமா வாங்க சொல்லுங்க. காலையில டிஃபனுக்கு தோசை தான் நல்லா முறுமுறுன்னு. செஸ்வான் போட்டு எக்கு போட்டு செஸ்வான் எக் தோசை. செஸ்வான் பிடிக்குமான்னு சொல்லுங்க. செம்ம சூப்பரா இருக்கும் செஸ்வானு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மாசத்துக்கு ஒரு பாட்டில் வாங்கி வந்துடுறேன். எனக்கு தெரியாம ஒளிச்சு வேற வைப்பா நிஷா, நிறைய சாப்பிடுங்கன்னு. ஆனா அது சாப்பிட்டா ஒரு ஃபீல் வரும் பாருங்க, அப்படி இருக்கும். அது காரமா செஸ்வானை சாப்பிடும் போது காரமா சாப்பிடுவாங்க, அப்புறம் வயிறு வலிக்குது வயிறு எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால எடுத்து ஒழிச்சு வச்சிருது. ஆனா சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட், நமக்கு காரமா சாப்பிட்டு பழகிடுச்சு இல்ல, அதுதான் நமக்கு பிடிக்குது. அப்படியே கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி ஸ்லோவா வச்சு முறுமுறுன்னு எடுத்தா செம்மையா இருக்கும். அப்படியே ஒரு திருப்பி அந்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டு இப்படி ஒரு மடி அப்படி ஒரு மடி, அவ்வளவுதான். செம்மையான செஸ்வான் எக் தோசை ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் கறி இல்லாத சோயா போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் கறி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். செம்மையாக இருக்கும். காலையில் நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோதான். இது தொட்டுக்க லஞ்சு பார்த்துக்கலாமா? லஞ்சுக்கு சுட சுட சாதம், குழம்பு வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், நல்லா தண்ணியாக. இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் தண்ணியாக. அப்புறம் நல்லா காரசாரமாக மிளகு கறி மசாலா எல்லாம் போட்டு செம்ம காரசாரமாக வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். இந்த சாம்பாருக்கும் இந்த சிக்கனும் மேட்சிங் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படிமா டேஸ்ட் பண்ண மாதிரியே காரமாக இருக்கும். அது தெரியும், ஒரு க்ளுக்கில் தான் சொல்கிறது. அப்புறம் எனக்கு தொட்டுக்க லெமன் ஊறுக்கா. காலையிலேயே முட்டை சாப்பிட்டேன், அதனால் முட்டை சாப்பிடல. இப்போ லெமன் ஊறுக்கா முட்டை எனக்கு போதும்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் மெனு. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்க வந்து சௌமியாக்கு விஷ் பண்ண சொல்லி சரண்யா மணாலிலேருந்து விஷ் பண்ண சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சௌமியா, இன்று போல் என்றும் எல்லா வளமும் பெறணும். உங்களுக்கு நம்ம ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்க. மற்றவங்களும் உங்களை விஷ் பண்ணிடுங்க. சௌமியா மித்திகா சௌமியா ஆண்டிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. அங்க பாருங்க, ஹாப்பி பர்த்டே ஆண்டி. அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு வேற யாருக்காச்சும் பிறந்தநாளோ திருமண நாளோ இருந்தால் நம்ம ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்க. நாளைக்கு வேற யாருக்காச்சும் பிறந்தநாளோ திருமண நாளோ இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமா பாப்பா கையில மருதாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் போனோம் எல்லாரும் பாக்குறவங்க. அப்புறம் நிறைய பேர் மிஷின் லிங்க் கேட்டிருந்தீங்க. நாங்க மிஷினே வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் சௌமியா தச்சு கொடுத்த ஜாக்கெட் மறந்துட்டேன், சூப்பரா தச்சு கொடுத்துட்டேன், போட்டுட்டேன் ஒரு வழியா. அப்புறம் அந்த மிஷின் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஜாக்கெட் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, மருதாணி எப்படி இருக்கணும் மறக்காம எடுத்து சொல்லணும். சரிங்களா?